முன்னோர்கள் சேர்த்து வச்சிருந்த சொத்தை வாங்கி நம்ம அனுபவிக்கலாமா? இப்ப அவங்க எப்படி சம்பாரிச்சாங்க? அதாவது நியாயமா சம்பாரிச்சாங்களா? இல்ல அநியாயமா சம்பாரிச்சாங்களாங்க? அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்ப அவங்க சேர்த்து வச்ச பாவமும், புண்ணியமும் வந்து அந்த நம்ம அனுபவிக்கிற மாரி வருமா? அப்படின்னா கட்டாயமா வரும். இப்ப அவங்க நல்லபடியா சம்பாரிச்சாங்க அப்படின்னா, அதனால வந்து நம்மளுக்கு நல்லது நடக்கும். இல்ல அநியாயமா சம்பாதிச்சாங்க அப்படின்னா, அதனால வர கஷ்டத்த நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இப்ப ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சுயமா இப்ப சொத்து வாங்குறதே வந்து, தன்னோட அப்பாகிட்டயோ, இல்ல அண்ணா, தம்பி, அக்கா யார்கிட்டயாகட்டும், அவங்க கிரயம் போட்டு பணம் குடுத்து வாங்கியிருப்பாங்க. இப்ப அந்த மாரி வாங்குற சொத்து ஆனது என்ன ஆகுது? சுய ஆர்ஜிதம் ஆயிருது. அதாவது அவங்க சம்பாரிச்ச பணத்த குடுத்து ஒரு சொத்த வாங்குற அந்த கணக்காயிருது. அப்ப அதனால வர்ற பாவமோ, புண்ணியமோ எதுனாலும் தோஷமாகட்டும், அதோட கட்டாயிரும். இவங்க சுய ஆர்ஜிதமா வாங்குறதுனால, இவங்களுக்கு அந்த தோஷமானது வந்து சேராது அப்படிங்கிறது தான் இங்க உண்மை.